ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதயே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 322வது நாமாவளியாக ஓம் ஜனேஸ்வராய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி மக்களுக்கு உயிர்களுக்கும் நாயகனாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரனாக, தலைவனாக, நாயகனாக இறைவன் இருக்கார். அதனால்தான் பாம்பன் சுவாமிகள் பாடும்பொழுது நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றி அப்படின்னு முருகனை வர்ணிப்பார். அவர் நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய தலைவராக, இந்த பிறவி பிணியை போக்கக்கூடிய தலைவராக, நம்முடன் இருந்து நம்மளை வழிகாட்டக்கூடிய தலைவராக, நாயகனாக இருக்கார். இந்த தத்துவங்களை எல்லாம் நம்மளுடைய அடியார்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கா. திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். யாவும் கிடைத்து கிரக வாசியாகி அம்மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம் உன் கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தரவேணும். முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணணுன்றார். ஊழ்பவக்கிரிக்குள் சுழல்வேனை ஆள்வதும் ஒரு நாளே அப்படின்னு இறைவன் நமக்கெல்லாம் நாயகமாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியவர். அப்பேற்பட்டவர் தான் இந்த நாமாவளி மக்களுக்கு, ஜனங்களுக்கெல்லாம், எல்லா உயிர்களுக்கும் நாயகனாக முருகன் இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.